வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம நெய் சிக்கன் வறுவல் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் 2 வெங்காயம் வந்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 50% வந்து வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் வந்து நான் கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, உப்பு வந்து தேவையான அளவு. இந்த மசாலாலாம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கெட்டி தயிர் வந்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது கூட நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த மசாலா கூட. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வேக விடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த எண்ணெயிலே வந்து நல்லா அது வேகட்டும். வாங்க, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓப்பன்லேயே வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ட்ரையாக வர ஆரம்பிக்கும். இது கூட ஒரு 2-3 சொட்டு வர மாதிரி லெமன் வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது மாதிரி கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான நெய் சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.